ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் ஒரு 20-30 மினிட்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக அதை காம்பன்சேட் பண்ணிடுச்சு. இந்த ஃப்ரான்ச்சைஸை நம்பி அவர் இன்னொரு 6 படம் கூட 6 பார்ட் கூட பண்ணலாம். ப்ரோ நல்ல மூவி ப்ரோ. சிம்ரன் டான்ஸ் தான் பிடிச்சிது கடைசியில். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ஆஸ் யூஷுவலாக இருந்துச்சு. பட் ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு சிம்ரனோட டான்ஸு. புரியல ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ, கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, பார்க்கலாம். இது கொஞ்சம் விஷுவலாக நல்லா இருக்குது ப்ரோ, பட் சேம் பக்காவாக இருக்குது. அதான் மெயினாக பார்க்கணும், மிஸ் பண்ணாமல். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக சிம்ரன் மேம் டான்ஸ் இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி எல்லாமே மற்ற இதோட கம்பேரிசன் பார்த்தா வேறு ஸ்டோரி, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லாமே பக்கா சூப்பராக இருந்துச்சு. காமெடி வந்து யோகி பாபு சூப்பராக பண்ணியிருக்காப்ல. காமெடி நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஆக்டிங் நல்லா, தமனா ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அரண்மனை அந்த 3 பார்ட் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருந்தது. ராஷ்மிக் ஆக்டிங் நல்லா இருந்தது. தமனா ஆக்டிங் சூப்பர். அதில் பயமுறுத்துற மாதிரியான விஎஃப்எக்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. செம்மையாக தான் இருந்துச்சு. பார்க்கலாம், 2-3 வாட்டி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணால் இது நல்லா தான் இருக்கும். 4 நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கு படம், சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு, நைஸ். சூப்பராக இருந்தது. நினச்சதை விட செம்மையாகவே இருந்தது. அரண்மனை 1 லெவலுக்கு இருக்குமான்னு பார்த்தா அதோட செம்மையாகவே இருந்தது. நினச்சதோட அந்த ஜம்ப் ஸ்கேரு, பேய் சீனு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுவும் மெயினாக அந்த அவெஞ்சர்ஸ் போட்டுண்டு, அதுவும் யோகி பாபு செம்மையாக நடிச்சிருந்தார். செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லா சீனையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் விடிவி தூங்க போயிட்டு அந்த கயிறு சீனு, பாக்கியே நான் அடிப்பேன் சீனு, அதெல்லாம் செம்மையாக இருந்தது. டோட்டத்தில் படம் கன்ஃபார்ம் வர்த் வாட்ச். படம் நல்லா காமெடியாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து த்ரில்லிங்காக இருந்தது, அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ரொம்ப காமெடின்னு மொக்கெல்லாம் போடாமல் காமெடியும் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே த்ரில்லிங்காக இருந்துச்சு மூவி, நல்லா இருந்துச்சு. தமன்னாவோட மதர் சென்டிமெண்ட்டு, அந்த கடைசி அம்மன் கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் செம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் கிட்ஸ்லேருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. யோகி பாபு, கோவை சார் இல்லாமல் மீடிவி கணேஷ் சார், அவங்க எல்லாம் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. பயப்படுற மாதிரி மற்ற இத்தனை 3 பார்ட்ஸில் இருந்ததை விட இதில் தான் நிறைய பேய் சீன் எல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. பார்க்க ஜாலியாக இருந்துச்சு, அப்பப்போ த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸ்டார்ட் டு எண்டு நம்ம இது கலாய்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு படம் ஸ்டார்ட் டு எண்ட் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதா தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுது. மியூசிக்காக இருக்கட்டும், மற்ற எல்லாரும் நடித்த விதமாக இருக்கட்டும், அதுவும் சுந்தர் சி சார் அவர் ஏஜுக்கு பண்ணுற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜாலியாக ஃபேமிலியோடு வரும். ஒரு ஹாரரில் ஒரு காமெடி அப்படின்னும் போது காஞ்சனா சீரீஸ் தான் இப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா இந்த அரண்மனையை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த படம் டாப் 20 என்ஜாய் பண்ண முடியும். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. 3 பார்ட்டோட இந்த பார்ட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸ் கூட இதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கேரி பார்ட்ஸ் இருந்தால் கூட காமெடி ட்ராக்கு, இந்த கோவை சாரோட மேமோட வாய்ஸ் எல்லாமே பார்க்கும்போது 4 இயர்ஸ் தான் என் பையனுக்கு, அது கூட என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் நல்லா இருந்தது விஎஃப்எக்ஸ், கிளைமேக்ஸ் பார்ட்லாம் செம்மையாக இருந்தது. அந்த ஒர்க் நமக்கு தெரியுது. தேங்க்யூ. யோகி பாபு சாரோட ட்ராக் வந்து செம்மையாக இருந்தது. செம்ம தரவாக என்ஜாய் பண்ணோம். சிரிச்சு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். அவர் வேற ரேஞ்சில் இருக்காருங்க. இந்த மாதிரி அவர் படத்தில் பார்த்துக்கவே மாட்டோம். செம்மையாக இருந்தது. அவங்களுக்கு பயங்கரமாக இருந்தது. அண்ட் அந்த சாங் லாஸ்ட்டாக வேற போட்டாங்க. படம் வந்து சூப்பராக இருந்தது. படத்தில் காமெடி நல்லா இருந்தது, கிராஃபிக் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு நிறைய இடத்துல நான் பயந்தேன், பாப்பாவும் பயந்தான். அப்புறம் பயப்படுவான்னு நினச்சோம், எங்களை படம் பார்க்க விட மாட்டான்னு நினச்சோம். ஆனால் அவனே வந்து கண்ணெல்லாம் மூடணும், கண்ணை எடுத்துட்டு வேற பார்த்தான், நல்லா என்ஜாய் பண்ணான். நல்லா தான் இருந்தது. நான் அவர் இந்த படத்தில் இருப்பார்னு நினைக்கல, அவரும் நல்லா பண்ணியிருந்தார்.
நல்லா இருந்தது. ஓவராலாக மூவி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சம்மருக்கு வந்து பசங்களோட வந்து பார்க்கலாம். படம் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அரண்மனை, அதே ரிவெஞ்ச், அதே தான். என்ன உங்களுக்கு இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, மற்றபடி அதே தான், சேம் தான். ஒரே இது என்ன, ஒரே ட்ரெய்லர், அதே வாடகை, அதே ட்ரெய்லர் மாதிரி தான். ஆனால் என்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக, விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு எந்த படத்துலையும் பார்க்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அருமையாக இருக்குது. காமெடி போர்ஷன் கம்மியாக இருக்குது. சுந்தர் சி சார் படம் மாதிரி இல்லை. காமெடி வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க. ஹாரரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே த்ரில்லாக இருந்தாலுமே ஹாரரும் காமெடி ரொம்ப அதான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விறுவிறுன்னு போகுது. லாஸ்ட்டில் அந்த பாட்டு ஓகே, அச்சிச்சோ பாட்டு நல்லாயிருக்கு. அச்சிச்சோ பாட்டு நல்லா இருக்கு. நிறைய சீன் கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதுக்காக மட்டும் வரவங்க அந்த வீடியோவில் இந்த மாதிரி இல்லை, நிறைய சீன் கட் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்காக தான் வந்தேன். அதனால் படம் ஓவரால் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் ஒரு 20-30 மினிட்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக அதை காம்பன்சேட் பண்ணிடுச்சு. இந்த ஃப்ரான்ச்சைஸை நம்பி அவர் இன்னொரு 6 படம் கூட 6 பார்த்து கூட பண்ணலாம். பட் என்னென்னா படத்துக்கு படம் இன்னோவேட் பண்ணோம், படத்துக்கு படம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். ஃபஸ்ட் பார்ட் எடுத்த மாதிரி இந்த பார்ட்டுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் என்ன தான் கேஸ்டிங் இது பண்ணியிருந்தாலும் அது ரெண்டை விட இந்த பாட்டு எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி எவிடென்ட். தமன்னா மேம் கேஸ்டிங்கும் அண்ட் ராஷிகண்ணா மேம் கேஸ்டிங் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. தமன்னா மேம் ஹஸ் டன் அர் ரோல் ரியலி வெல். ஷீஸ் போர்ட்ரேட் கேரக்டர். ஏன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக நமக்கு மைண்டில் தேவி படத்தோட ரெஃபரன்ஸ் இது பண்ணலாம். பட் இதில் வந்து அவங்க மெச்சூர்டாக குழந்தைங்க தாய்ங்கிற இது போர்ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக்கும் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா இது வந்து ஷுவர் ஷாட் வேறு. ஆல்ரெடி ஐ திங்க் இட் வில் பி அ குட் பிளாக் பஸ்டர். ஏன்னா பிகாஸ் த டைமிங் ஆஃப் த ரிலீஸ் அண்ட் எவ்ரி திங் அது ரெண்டுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் இட் பி பெட்டர் தென் த ஃபஸ்ட் பார்ட், த பெஸ்ட் த சோஃபாருங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கலாம். சுந்தர் சி படம்னாலே ஓரளவுக்கு திகிலாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 சீசனுமே பார்த்துருக்கேன். இந்த சீசன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பேய் எப்படி வருது அப்படிங்கிறது தான் பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. திகில் இருந்தது. காமெடி கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் திகில் நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க காம்போ நல்லா இருக்குது. இவருடைய காம்போ நான் எதிர்பார்க்கல, ஆனால் இவங்களுடைய காம்போ நல்லா இருக்குது, நல்லா இருந்தது. குஷ்பு மேம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து நம்ம சிம்ரன் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது நல்லா இருந்தது படம். எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஏதோ ஒன்று சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆக்சுவலி இது 3Dயாக இருந்தால் இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த தான் எதிர்பார்த்தோம். பட் இதுவும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் பாருங்களேன், அதில் நம்மளுக்கு யூஷுவல் ஸ்டோரின்னு எல்லாம் யூடியூப்ல சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட். பார்த்தா பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஈக்குவல் குவான்டிட்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. குஷ்பு மேம்லாம் சூப்பராக இருந்தது. அதுதான் இது 3Dயாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். பட் 3D இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு பிரதர். ஓகே, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம். ரொம்பலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தது எல்லாமே இருக்குது. அப்படியே 1, 2, 3 எல்லாமே கலந்து தான் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. என்ன கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஸோ கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பயமுறுத்திருக்கலாம். ஸோ ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் எந்த இடத்துலையும் லேக் இல்லை, கொஞ்சம் லேக் இல்லை, பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஹிப்ஹாப் தமிழோட சாரோட இதே நல்லா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மியூசிக் முடிஞ்சிருந்துச்சு. நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. கோவை சர்லா மேம் இருந்ததுனால நல்லா இருக்கு. சேஷு சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, கோவை சர்லா மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேர் இருந்ததுனால யோகி பாபு சார் ஓகேவா இருந்தார். யோகி பாபு சார் வந்து கிளைமேக்ஸில் ஓரளவு கொஞ்சம் காமெடி பண்ணார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு அவ்வளோ சிரிப்புலாம் வரல, குழந்தைங்க சிரிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேய் வர சீன்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த சிசிஎஃப் அந்த கொண்டு வராமல் இருக்கும் போதே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஓகே தான். ஹாரராலாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை சார். தமன்னா மேம் வந்து க்யூட்டாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் இதுக்கு செட்டே ஆகலை. அவங்க ஃபுல்லாக அந்த ஆன்மா மாதிரி குழந்தைங்களை காக்கிற மாதிரி தானே வராங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்குலாம் வந்து தாய்ப்பாசம் தெரியுது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தமன்னா மேம் அந்த பேய் கேட்டப்பெல்லாம் செட் ஆகலை. அந்த மாதிரியும் அவங்க வரல. அதில் ஒரு ஆன்மாவை தான் வந்துட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு சேஷு சார் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாவம், அவர் இப்போ தான் நல்லா வந்துட்டு இருந்தார். அவர் இப்போ இறந்ததுனால அது பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த பார்க்கில் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி ஓகே தான்.
நாட் பேட். அதான் ப்ரோ, லைக் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் விட இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் அம்மா சென்டிமெண்ட் இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால இது எனக்கு ஃபஸ்ட் அந்த 3 பாட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. சென்டிமெண்ட் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ ஓரளவுக்கு. அந்த ஃபாரஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு bro. நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் தம்பிகிட்ட, இது என்னடா செட்டா என்னடா அப்படின்னு கேட்டு இருந்தேன். ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் அந்த மாதிரி இருந்துச்சு. மெயினாக ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதை மேபி ஹிட் ஆகும்.